தமிழ் குயின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் உடலில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வருவதே முத்திரையாகும். நரம்புகளுடன் சம்பந்தமுள்ள உடல் உறுப்புகளை முத்திரைதான் ஆளுகிறது. நம் உடலும் பஞ்சபூதங்களின் கூட்டுகளாகும். அதேபோல நம் உடலில் உள்ள கைவிரல்கள் 5 தத்துவங்களை செயல்படுத்துகின்றனர். கட்டை விரல் நெருப்பு, ஆள்காட்டி விரல் காற்று, நடுவிரல் விண், மோதிர விரல் நிலம், சிறு விரல் நீர். இந்த முத்திரைகளை எப்போ செய்தல் வேண்டும், எப்படி செய்தல் வேண்டும், அதற்கான விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம். தரையில் நன்றாக சம்மணமிட்டு அமர்ந்தோ, முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்தோ செய்யலாம். நின்று கொண்டும் செய்யலாம், நடந்து கொண்டும் செய்யலாம். ஆனால் சாய்ந்தபடி உட்கார்ந்து செய்தல் கூடாது. முதுகுத்தண்டை நேராக வைத்து கொண்டுதான் செய்தல் வேண்டும். அப்போதுதான் மூலாதார சக்கரத்திலிருந்து மூளைக்கு எனர்ஜி ஃப்ளோ சரியாக செல்லும். மூளைதான் குறிப்பிட்ட அந்த உறுப்புகளை தூண்டி அந்தந்த இயக்கங்களை செய்ய வைக்கிறது. படுத்துக்கொண்டு செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். 2 கைகளையும் செய்தல் வேண்டும். ஒரு கையில் மட்டும் செய்வதை தவிர்க்க வேண்டும். அனைத்து முத்திரைகளையும் வெறும் வயிற்றில்தான் செய்தல் வேண்டும். எப்போது எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் என்றால், விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 5 மணி வரை செய்தால் அதிகமான பலன்கள் கிடைக்கும். முடியாத பட்சத்தில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக செய்யலாம். அப்படியும் முடியாதவர்கள் காலை இரவு உணவு சாப்பிடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக செய்யலாம். பயிற்சியை முடித்துவிட்டு சாப்பிடுவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது இடைவெளி இருக்க வேண்டும். அல்லது சாப்பிட்டதிலிருந்து 3 மணி நேரத்திற்கு பின்னால் செய்யலாம். குறைந்தது 10 நிமிடங்களாவது செய்தல் வேண்டும். அப்போதுதான் பலன்கள் கிடைக்கும். அதிகபட்சம் 45 நிமிடங்கள் வரை செய்தால் அதிக பலன்கள் கிடைக்கும். இந்த முத்திரைகளை செய்வதால் என்னென்ன நன்மைகள் என்றால், வாயு பிரச்சனைகள், ஜீரண கோளாறு, மலச்சிக்கல், மூலம், சர்க்கரை நோய், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ள முத்திரைகளாக இது இருக்கிறது. மனம் தொடர்பான பிரச்சனைகளையும் இது சரி செய்கிறது. கணையத்தில் உள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கி இன்சுலின் சுரப்பதற்கும் வழிவகுக்கிறது. யாரெல்லாம் செய்யக்கூடாது என்றால், கர்ப்பிணி பெண்கள் இந்த முத்திரையை செய்தல் கூடாது. வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி பிரச்சனை இருப்பவர்கள் இதை செய்யக்கூடாது. இப்போதெல்லாம் நாம் சாப்பிடும் உணவுகளில், உணவுப் பொருள்களில் ஏகப்பட்ட கெமிக்கல்கள் கலந்துள்ளனர். அதனால் உடலில் தேவையற்ற நச்சுகள் தங்கிவிடுகின்றனர். அதை மாத்திரை மருந்துகள் இல்லாமல் எளிய வழியில் வெளியேற்ற இந்த அபானா முத்திரை மிகவும் உதவியாக இருக்கும் என்று மருத்துவர்களே கூறியிருக்கிறார்கள். தமிழ் குயின் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அன்பர்களா நீங்க? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.